பட்டீஸ்வரர் கோவில் கோயம்புத்தூரில் உள்ள மிக பழமையான மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட சிவன் கோவில்களில் ஒன்றாகும். பேரூர் பகுதியில் நகர மையத்தில் சுமார் 6 முதல் 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இக்கோவில் கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகின்றது. இதை சிறந்த சோழ மன்னர் கரிகால சோழன் கட்டியதாக நம்பப்படுகின்றது. சோழர், விஜயநகர அரசர்கள் மற்றும் நாயக்கர் காலங்களில் பல மேம்பாடுகள் செய்யப்பட்டதால் பல வம்சாவளிகளின் கலவையாக கட்டிடக்கலை இங்கு காணப்படுகின்றது. மூலவராக அருள் பாலிக்கும் பட்டீஸ்வரர் சுயம்புலிங்கம். இந்த கோவிலில் மூலவர் பட்டீஸ்வரர், தாயார் பச்சைநாயகி அம்மாள், பட்டி விநாயகர், நடராசர் மற்றும் சிவபெருமானின் பல ரூபங்கள் தனித்தனி சந்நிதியாக உள்ளது. இக்கோவிலை மேலை சிதம்பரம் என அழைக்கப்படுகின்றது. ஏனெனில் சிவபெருமான் இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடியதாக நம்பப்படுகின்றது. காமதேனு என்ற தெய்வீக பசு இங்கு சிவலிங்கத்தை கண்டுபிடித்து பால் அர்ப்பணித்ததாக ஒரு புராண கதை உள்ளது. அதன் கால் தடம் இன்றும் காணப்படுகின்றது. இக்கோவிலுக்கு மோட்சம் அளிக்கும் தலம் என போற்றப்படுகின்றது. மேலும் இந்த கோவில் பாரம்பரிய திராவிட கட்டிடக்கலை முறையில் அமைக்கப்பெற்றுள்ளது. கற்களால் செய்யப்பட்ட சங்கிலி போன்ற அற்புத வேலைப்பாடுகள் நிறைந்த கோவில். புனித மரங்களாக 2 மரங்கள் உள்ளது. இரவா பனையும் பிறவா புலி பிறவி இல்லாத நிலையினை குறிக்கின்றது. பங்குனி உத்திரம் மிக பெரிய தேரோட்டம் நடைபெறும். நாட்டியாஞ்சலி விழா சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாரம்பரிய நடன விழா. ஆவணி விழா விவசாயம் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளில் தொடர்புடையது. இக்கோவிலை ஏன் தரிசிக்க வேண்டும் என்றால், கொங்கு நாட்டின் மிக பழமையான சிவன் கோயில்களில் ஒன்று. வரலாறு, புராணம், கட்டிடக்கலை அனைத்தும் இணைந்த தலம். நதிக்கரையில் அமைந்த அமைதியான ஆன்மீக சூழல், தரிசனம், தியானம் மற்றும் பாரம்பரிய அனுபவத்திற்கு சிறந்த இடம். இதுபோன்ற கோவிலின் வரலாற்றை பற்றி பார்ப்பதற்கு சாய் அர்ஜுன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.